பீச்சுக்கு தான் போக போகிறோம். அதுக்காக தான் வந்து பயாத்தாய் ஸ்டேஷனுக்கு வந்துருக்குறோம். ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பிடிஎஸ் ஏறி பயாத்தாயில் வந்து இறங்கியிருக்கிறோம். மேலே பிடிஎஸ் ரயில்வே ஸ்டேஷனு, இது கீழே பார்த்தீங்கன்னா டீசல் ட்ரெயின் லைன் இது. அதே மாதிரி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ரயில் லிங்க்கு, சொர்ணபூமி போகிறது, சொர்ணபூமி ஏர்போர்ட்டு போகிறது. கீழே தான் நம்ம போய் பயாத்தாய் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். இன்றைக்கி வந்து சுக் சமித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸில் போட்டிருப்போம். பேங்க்ஸ் அண்ட் பீச்சுக்கு போயிருப்போம். அதுக்கு வந்து சான்புரியில் இறங்கி இப்போ அதே ட்ரெயினில் தான் வந்து அதோட கடைசி ஸ்டாப்பு அங்கே போக போகிறோம். நாங்ராம் பீச்சுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ட்ரெயினில் தான் நமக்கு வரப்போகுது. இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம கீழே போய் ரெடியாக நிற்கலாம். நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் பிடிஎஸ் எல்லாமே இப்போ நம்ம கனெக்டிவிட்டிக்கு கீழே போகிறதுக்கு ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது. ஆக்சுவலாக பக்கத்து பில்டிங்கோட எஸ்கலேட்டர் கனெக்டிவிட்டி அதுக்கு இருக்கிறதுனால அப்படியே நம்ம வந்து அதிலே இறங்குறோம். நீட்டாக கால் தொடங்கிறதுக்கெல்லாம் துணி போட்டுருக்காங்க. மழை பெய்யும். பக்கத்துலேயே இருக்கும். இறங்குனதுமே கொஞ்சம் அப்படியே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸில் வர்றதுக்குமே இங்கே பக்கம் தான். பஸ் ஸ்டாப்புமே இந்த சைடில் கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து இறங்கி நடந்து வந்துடலாம். இது நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற புதிய தான். நல்ல மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. இது வந்து ஒரு 4 மணி நேரம் பயணம் போய் தான் வந்து இப்போ அந்த ஊருக்கு போக போகிறோம். நம்ம நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ரயில்வே லைனு. இதில் ரோட்ஸு கிராஸிங் நிறைய பேர் இதுக்கு இந்த ட்ரெயின் நிற்பாங்க. ஏன்னா இது வந்து சான்புரி, பட்டாயா, சுக் சமித் அது மாதிரி சொல்லக்கூடிய மெயினான நிறையா பீச் இருக்குது. எங்களுக்கு போக வேண்டியது. நம்ம ட்ரெயின் வரவங்க காட்டுறேன். இந்த ட்ரெயினுமே வந்து நம்ம போகிற இடத்துக்கு தான் போதும். ஆனால் இது ஏசி ட்ரெயின். இது வந்து ஸ்பெஷலாக அந்த வீக்கெண்டில் மட்டும் ஓடுறது, சாட்டர்டே சண்டே மட்டும். இந்த வந்து இதுக்கு பின்னாடி நம்ம ட்ரெயின் வரும் ஒரு 10 நிமிஷத்தில். இந்த ட்ரெயினுமே இன்றைக்கி நம்ம போகிற ரூட்டில் தான் பாதி ரூட்லேருந்து வருது. இது சாங்செங்காவ் அப்படின்ற ஒரு ஜங்ஷன்லேருந்து வருது. பேங்காக் போகிறது. இது எல்லாமே இந்த ரூட்டில் போகிறது எல்லாமே ஹுவாலாம்பாங்ன்ற ஒரு பெரிய ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போய் நிற்கும் இது இந்த ட்ரெயின் எல்லாம். பேங்காக்கில் வந்து 2 பெரிய ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று ஹுவாலாம்பாங், இன்னொன்று வந்து பேங்ஷு கிராண்ட் ஸ்டேஷன்னு. ஓசோ இதுலேருந்து இது வந்து பழைய ஸ்டேஷன்ன்றதுனால இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய ஸ்டேஷனு. இப்போ ரீசெண்டாக கட்டினது தான் அந்த பேங்ஷு ஸ்டேஷன். அதனால் இங்கே வந்து இப்போ நிறையா ட்ரெயினை குறைச்சிட்டாங்க. கொஞ்சம் ட்ரெயின் தான் போகுது. ஸோ இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு அந்த ட்ரெயின் வரும். இந்த ஸ்டேஷனில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இது ரெண்டுமே வந்து ஒரு இடம், ஏறுறது இறங்குறது எல்லாமே வந்து ஒரே இடத்துல தான் இறங்கணும். இப்போ நம்ம அதில் இருக்க மாதிரி 2 சைட்லாம் இருக்காது இந்த இடத்துல.
இப்போ ஏறுறதுமே இதே இடம் தான், இப்போ சாயந்தரம் வந்து இறங்குறதுமே பார்த்திங்கன்னா இதே இடம் தான். ஒரே ட்ராக்கே எல்லோரும் யூஸ் பண்ணுன்றதுனால போகிற ட்ரெயினுங்க வந்து ரெண்டு தான் வர்ற மாதிரி இருக்கும் சிக்னல்களில். போக வேண்டிய ட்ரெயின் எடுத்து வர வேண்டிய மாதிரி தான். நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்கள் பார்த்திங்கன்னா சாச்சங் சாவோ ஜங்ஷன்ன்ற ஒரு இடத்துக்கு போவோம். அதுக்கடுத்து சோன்புரி, பட்டாயா, சுக் சமீத் மாதிரி நிறையா பீச் இருக்கிற ஏரியாவை கவர் பண்ணி போகும் இந்த ட்ரெயினு. ஏற்கனவே கூட்டமாக தான் வருது. சரில நமக்கு இடம் இருக்கமான பார்க்கலாம். உள்ள ஏறிட்டு தான் செக் பண்ணணும்.
பாய்.